ஹாய், இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்னால் பருப்பு சாப்பாடும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் நேரமே வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி தம்பியும் நான் தான் கிளப்பி விடணும் பாப்பாவை பார்த்துக்கிட்டே. பாப்பா கொஞ்சம் காலையில் எந்திரிச்சதுலேருந்தே அழுதுட்டு இருந்தாங்க. சரி அவங்க ஃபீட் பண்ணி தூங்க வைக்கலான்னு பார்த்தா தூங்க மாட்டேன்ட்டாங்க. 8:45க்கு ஆட்டோ வந்துடும். ஆனால் நான் 8:10 வரைக்கும் பாப்பாவை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். அரிசி ஃபஸ்ட்டே ஊற வச்சு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, அவனையும் கிளப்பணும். இந்த 3/4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு சாப்பாடு தாளித்து விட்டேன். ஏன்னா தண்ணி கொதித்து நம்ம சேர்த்தும்போது சீக்கிரம் சாப்பாடு வெந்துடும். அவனை குளிக்க வச்சுட்டு வரக்குள்ளே விசில் வந்துருச்சு. அப்புறம் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு நான் டீ எதுவும் போடலை, பிஸ்கெட் எதுவும் தொட்டு சாப்பிட முடியாதுன்ட்டு ஒரு முட்டை தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டுக்காரு. ஒரு முட்டை 25 ரூபான்னு சொல்லி இங்கே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அந்த ஒரு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் போட்டு தோசைக்கல்லே ஃப்ரை பண்ணி அவனுக்கு அளவாக ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தான். நமக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வீட்டுக்காரங்க நைட்டு தான் வருவாங்க, அதனால் நம்ம மட்டும் தானேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அதோட ஒரே உருளைக்கிழங்கு மட்டும் ஃப்ரை பண்ணி அவனை தாட்டி விட்டுட்டு உள்ளே தான் வந்தேன். பாப்பா முடிச்சிட்டாங்க. சரி, அப்புறம் நான் டீ போட்டு கொடுத்துக்கலான்ட்டு அவங்கள கட்டில் சேஃபாக படுக்க வச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில்